ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் உங்களோட வெப்சைட்ஸ் அதே போல் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைலுக்கு வந்து விசிட் பண்ணுற பர்சன்ஸை நீங்கள் மொனிடைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மொனிடைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சேவிஸை பை செல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ரொடக்ட் செல் பண்ணுவீங்க, அஃபிலியேட் பண்ணுவீங்க. இப்படின்னு சொல்லி உங்களோட விசிட்டர்ஸை வந்து நிறைய வழிகளில் நீங்கள் என்ன செய்வீங்க, மொனிடைஸ் பண்ணுவீங்க. கட்டாயமாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா விசிட்டர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹவு டு லூஸ் வெயிட்னு நீங்கள் எழுதுகிற விஷயம், நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ, நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து அது உண்மையானதாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் அந்த விஷயத்தை என்ன செய்வீங்க, அவங்களுக்கு சொல்லுவீங்க. அப்போ அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் வாராக்கள் நீங்கள் என்ன காரணத்துக்காக அவங்கள மொனிடைஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்தீங்களோ அதோட இவங்க கன்வர்சேஷன் ஆகுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கன்வர்சேஷன் வந்து நீடிக்காது. ஸோ நீங்கள் எழுதுகிற விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் க்ரியேஷனை வச்சு கொண்டீங்கன்னா உங்களோட யூசர்ஸ் வந்து ரிப்பீட்டட்லி வந்துகிட்டு இருப்பாங்க. ஓல்டு யூஸரும் அதை கன்வர்சேஷன் ஆடுறதுக்குரிய வீதம் கூட. ஓகே, ஸோ அப்படி ஒரு கன்வர்சேஷன் தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். என்னென்னா மொனிடைசேஷன் டவுன்லோட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நம்ம இங்கே படிக்க போகிறது இ-புக் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹவு டு லூஸ் வெயிட்டுங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எழுதுறீங்க. இவ்வளோ இவ்வளோ இது இப்படி இப்படி விஷயம் எழுதிட்டு நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறீங்க என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து இதுக்குரிய இ-புக் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு ஒரு லிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கை அவங்க டவுன்லோட் பண்ணினாங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வரும். ஓகே, 1000 ரேஷியோ படி உங்களுக்கு மணி வரும். ஸோ இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஒன் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட்டர்ஸை மட்டும் வர வச்சா சரி. விசிட்டர்ஸ் ஓவரால் தான் இன்டர்நெட்டில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? எஸ்இஓ செய்யணும். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஃபேம் ஆகணும். உங்களை பற்றி நிறைய இடங்களில் அவங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி உங்களோட விசிட்டர்ஸை வந்து நீங்கள் வர வச்சு அவங்கள யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். நிறைய கேட்டகரியில் அந்த புக்ஸ் இருக்குது. ஒரே ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. 18+ கண்டென்ட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஆள்ற கிரியேஷனை மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம சொல்லுவோம் காப்பிரைட் இதானது. அதே மாதிரி என்னென்னோடு சொன்னால் நீங்கள் இல்லீகலான எந்த ஒரு கண்டென்ட்டுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக இது பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம் தானே. அதாவது தூங்கும் போதும் வருமானம் ஜெனரேட் ஆகும். நீங்கள் ஒன் டைம் ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுக்காக இங்கே என்ன நடக்கும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதே போல் இந்த வெப்சைட்டில் நம்ம சில இதில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கு சில இடங்களில் சில டைமில் பே பண்ண வேண்டியது. நான் பேசிட்டு போகக்குள்ள அந்த விஷயங்களை சொல்லுவோம். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் செய்கிறோம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணதுமே ஒர்க்குங்க அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இப்போ காப்பி பேஸ்ட்டு, டேட்டா கலெக்ஷன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னால் நம்ம பேசுகிறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை படிக்கிறது தான் இங்கே மெயின். ஓகே, டாக்டர் ஆகிறேன்னா லேசாக தான் இருக்கும். நீங்கள் கை பாருங்கள், நான் டாக்டர் ஆகும். ஆனால் அதை நீங்கள் படிக்கக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். அதை நீங்கள் தாண்டி போகிறது இதில் சக்ஸஸ். இந்த மெஜிக் காட்டுற ஓவர் நைட்டில் உங்களை ரிச் ஆக்குற அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் சோர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க பாருங்கள். அதே போல் பாருங்கள், இதில் ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் அதை அவங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி நம்மளோட வெப்சைட்ஸ் இருக்குது பாருங்களேன். இங்கே 1300 ரூபாய் ஒரு சின்ன அமௌண்ட் வந்தாலும் அதை வித்ட்ரா பண்ணுற மாதிரி வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் சேர்த்து 10 வெப்சைட் படிக்கிறோம். ஸோ இதுகள் எல்லாமே ஒரே கேட்டகரி. இப்போ காப்பி பேஸ்ட்லேயே 5 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா எடுக்கிறது, ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, சேவ் பண்ணுறீங்க. இப்போ இந்த பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூல் படிப்புக்கு படிக்கிற பிள்ளைகள், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதே மாதிரி பார்ட் டைமாக அப்படியான ஆட்கள் தான் இதில் வேலை செய்கிறாங்க. இதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டால் தான் நீங்கள் எந்த ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம்லேயும் இது பண்ணலாம். எப்போ நீங்கள் குறைஞ்ச எஃபர்ட் கூடுதலான மணி தேவைன்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்கேமுக்குள்ளே விடுவீங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு ரியலாக ஆன்லைனில் மணி மேக்கிங் எப்படி நடங்குதுன்னு விளங்கணுமா? ஓகே, நாங்கள் இந்த கிளாஸஸ் வந்து ஓவர் 4 இயர்ஸ் செய்கிறோம். கம்மிங் ஃபெப்ரவரி வந்து 5 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி 50 மில்லியன் ரூபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே ஏர்னிங்ஸ் உங்களை ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க்கை உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஆஃபர்ஸும் போடுவோம். ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். அதே மாதிரி
நீங்க இருந்து வேலை செஞ்சா மணி. இங்க WhatsApp குரூப் இருக்கும். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இதில நிறைய எக்ஸஸ் இருக்குது. இந்த குரூப் எக்ஸஸ் இந்த Telegram குரூப் எக்ஸஸ வந்து நீங்க TikTokல பயோல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜாயின் Telegram சேனல்னு உங்களுக்கு ஒரு லிங்க் தந்திருப்போம். அதில ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி WhatsAppலயும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான சில வீடியோஸுகள் போடுறோம். எங்களோட கிளாஸ்ல எப்படி டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குங்கிற வீடியோஸும் நம்ம லைவா வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி நீங்க கூகுள்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். Facebook, Instagram, TikTok, Quora அதே போல் யூடியூப் வரும். யூடியூப்பில் தனியான ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் அதையும் செக் பண்ணிக்கொள்ளணுமா நல்லா. ஓகே, பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். 30+ வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க்டின் இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி டெய்லி மோஷன் இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து இமேஜஸ் போயிட்டீங்கன்னா இமேஜஸில் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். வீடியோஸில் வந்து இந்த மெம்பர்ஸுக்கு நிறைய இதாகின வீடியோஸ்கள் இதில் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ நம்ம என்ன கன்செப்ட்னா பேப்பர் டவுன்லோட், அதாவது நீங்கள் இந்த சாங்ஸ் அது இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க வாங்குவாங்க. வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அதில் காப்பிரைட்டாக வாங்குவாங்க. இப்போ ஃபிலிம் டிரெக்டரோ அல்லது வந்து அந்த மியூசிக் டிரெக்டர்கிட்டையோ அந்த ஃபிலிம் அந்த ஆடியோ சாங்கை வாங்கிட்டு ஒரு பேமெண்ட் கொடுத்து அதை இவங்களோட வெப்சைட்டில் போடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ண உங்களுக்கு மணி வரும். இதில் நிறைய வெப்சைட் இருக்குது. நான் சொல்கிற வெப்சைட்டுகளை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். up4hour அது ஓகே. அதே மாதிரி அட்சன் மீடியா இருக்குது. அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் இது என்ன கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அவங்க மொனிடைஸ் பண்ணக்குள்ள அவங்கள வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ண வைக்கும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பட் up4hour அப்லோட், அதே மாதிரி மெகா புதுசாக வந்திருக்கு டிஎல் அப்லோட், அதே மாதிரி யூசர் க்ளவுட். ஓகே, இந்த வெப்சைட்டுகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் இதுன்னு சொல்லி இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இது பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. எமக்கு தான் பேமெண்ட் வரும். ஓகே, நான் ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் up4hour. ஸோ இதில் என்ன செய்யலான்னா நீங்கள் என்னென்னா ஒரு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது நீங்கள் வேறு உங்களோட விசிட்டர்ஸுக்கு என்ன செய்வீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் மார்க்கெட்டிங் சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான ஒரு இபுக் இன்னொரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், இபுக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த இபுக்கை என்ன செய்யலாம்னா நீங்கள் அப்லோட்டுன்னு சொல்லி இங்கே வந்து அப்லோட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ஃபைல் அப்லோட் இருக்குது. நீங்கள் லிங்க் கூட அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ லைப்ரரி போனீங்கன்னா நீங்கள் இமேஜுக்கும் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் ஊடாக நீங்கள் யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் இதில் டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் $7 7 3 21 $2000 எவ்ரிடே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. மினிமம் 1000 பேர். ஓகே, இது 1000 டவுன்லோட்ஸ் ரேஷியோ தான். ரேஷியோ 1000 தான். பட் ஒரு ஆள் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இது வருமா. இது டாப் டயர் கண்ட்ரிஸ்னு சொல்லி எதோட வச்சிருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் டாப் டயர் 1 கண்ட்ரிஸில் US, UK, கனடா, ஆஸ்திரேலியா இருக்குது. டயர் 2ல் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா இருக்குது. டயர் 3ல் பிரேசில், ரஷ்யா, சைனா இருக்குது. டயர் 4ல் மற்ற கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா $3. ஓகே, ஸோ நான் இதில் சொன்ன இந்த வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் இப்படி ரேஷியோ இருக்காது. சில வெப்சைட்டுக்கு சில ரேஷியோ இருக்குமா, அந்த ரேஷியோ வித்தியாசப்படும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து இவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அவங்க அந்த விசிட்டர்ஸை நீங்கள் இது பண்ணணும். ஓகே, அதுக்கு நீங்கள் எஸ்சிஓ பண்ணணும். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க இது இல்லாமல் வேறு மெத்தட்டும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களோட வித்ட்ரோவல் மெத்தட் பைனான்ஸ் வித்ட்ரோ பண்ணலாம், பேபால் வித்ட்ரோ பண்ணலாம், பேஇயர், பெர்ஃபெக்ட் மணி, வெப் மணி, பேசரா, இபே, ஸ்கிரில், அட்கேஷ், அதே மாதிரி நெட்டெலர், பைனியர், யூஎஸ்டிடி, பிடிசி, என்தேரியம், வெஸ்டர்ன் யூனியன், அப்படியே பார்த்தீங்கன்னா பப்பாரா, இப்படியான எல்லா நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கேருந்தும் இதை ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இந்த வித்ட்ரோல் மெத்தட் இல்லை, எந்த வித்ட்ரோல் மெத்தட் செய்யலாது, கிரிப்டோ கரன்சியில் எடுக்கலாமா, இந்த ஸ்ரீலங்காவில் எடுக்கலாமா, இந்தியாவில் எடுக்கலாம், பாகிஸ்தானில் வித்ட்ரோல் அப்படி எதுவுமே இல்லை. எல்லா கண்ட்ரிக்குரிய வித்ட்ரோல் மெத்தட்டும் இதில் இருக்கும். அதான் இதில் ஒரு ப்ளஸ். அது மட்டும் இல்லை, இந்த பேமெண்ட் ப்ரூஃபை செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து $1 ஏர்ன் பண்ணுறாங்க. $1 ஏர்ன் பண்ணுறாங்க, $5 ஏர்ன் பண்ணுறாங்க, $26 அது $1 ஏர்ன் பண்ணாலும் வித்ட்ரோ பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, $26 ஏர்ன் பண்ணுறாங்க, வித்ட்ரோ $7, $2, $39,
$3, $2, $7, $1, $2, $1, $5. ஸோ இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எதுக்கும் நீங்கள் வெப்சைட்டுகளை அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு இது பண்ணணுமா? ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு கன்செப்ட் விளங்கிட்டு தானே நம்ம ஒரு ஃபைல் காப்பிரைட் இஷ்யூ இல்லாதது, அதாவது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள உட்பட்டது, கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒரு இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விசிட்டர்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஃப்ரீயாக தான் அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை தான் நான் சொல்ல வேண்டி வருது. என்னென்னா இங்கே நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நான் இதை நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இதில் அது மாதிரி இந்த வெப்சைட் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நான் இதில் நிறைய விஷயங்கள் வெப்சைட்டுகள் நான் உங்களுக்கு சொல்கிறது, இவங்களோட இதை பார்த்து தான் சொல்கிறது. இவங்க நிறைய பாருங்கள், 3 மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, 2 மில்லியன் ஃபைல் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு, 65K கஸ்டமர் ப்ராஃபிட் அப்லோட் பண்ணுறாங்க, அப்லோட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டில் கொடுக்குறத விட இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ரைட், ஓகே. இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரீ பிளான் இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுத்து நீங்கள் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுவீங்களா இருந்தால், அந்த லிங்க் ஊடாக அவங்க டவுன்லோட் பண்ணும்போது இந்த வெப்சைட் எப்படி என்ன செய்யுதுன்னா, அந்த டவுன்லோட் பண்ணுற பேஜில் வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை அவங்களுக்கு காட்டுது. அந்த நீங்கள் சில ஆட்கள் இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண பார்த்துருப்பீங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விளங்கும். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது அவங்க அந்த பேஜ் மூலமாக அவங்களுக்கு மணி வரும். அது வந்து என்னென்னா சில ஆட்களுக்கு இதாகாது. அதனால் இவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் மந்த்லி $10 பே பண்ணிங்கன்னா அட்ஸே இல்லை, அந்த பேஜில் அட்ஸே வராது. அப்போ $10 பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஃப்ரீ டாலரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வரக்குள்ள நீங்கள் இது பண்ணுங்கள். அன்லிமிட்டெட் அப்லோட், அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், நல்ல நீங்கள் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, தாராளமாக இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னோட கிளாஸில் இந்த $10 ஏர்ன் பண்ணுறங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மந்த்லி $10, அதான் இது எங்கேருந்து எங்கே போக போகுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் அதை ஏர்ன் பண்ணணும், அந்த அந்த பெசிவ் இன்கம் சோர்ஸை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஆக்டிவ் இன்கமில் வேலை செய்யணும். அப்போ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு $20, $30 ஏர்ன் பண்ணிங்கன்னா அதில் $10 அதில் பே பண்ணிவிட்டு அதுக்குரிய ஒர்க்கை போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ், ஏன்னா இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஒர்க்கை என்ன செய்யணும், ஒரு சரியானதுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஆன்லைனில் பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. என்ன நடக்கும்னா இங்கே அவங்க ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க சக்ஸஸை ரீச் பண்ணிடும், பட் மணி பிரச்சனையால் வெளியில் வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து வச்சுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எந்த டைம்லையும் வந்து அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் தான் இந்த கிளாஸ் தான் ஜாயின் பண்ணணும்ல, இப்படி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று நீங்கள் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் தான், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ரைட். இப்போ என்னென்னா இதுக்கு நம்ம புக் எடுக்க போகிறோம். அந்த புக் எடுக்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ். இது என்னென்னா பப்ளிக் லைசன், அதாவது ப்ரைவேட் லைசன். அதாவது இங்கே இருக்கிற புக்ஸ் இங்கே நிறைய டைப்பில் இருக்குது பாருங்களேன். நீங்கள் பண்ணி வந்து பாருங்கள், என்ன நிச்சஸ் டிக்ஷன் இருக்குது, அடாப்ஷன் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அஃபிலியேட் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, அமேசன் இருக்குது, பியூட்டி இருக்குது, பேபி இருக்குது, ஆர்டிக்கல் மார்க்கெட்டிங் இருக்குது, புளக்கிங் இருக்குது. இதில் வந்து நிறைய டைப் ஆஃப், இங்கே பாருங்கள், 30 WordPress டிப்ஸ் யூ கேன் யூஸ் டுடே, blogging basic for beginners, your own online magazine, using blogs to bridge to your website, your first online business, blog post that sell, ஈஸி blogging சக்ஸஸ், இப்படின்னு ஒரு நிறைய புக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே ஆர்டிக்கல் பெக் இருக்குது, ஃப்ரீ ஆர்டிக்கல். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம், எந்த ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், பணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிரும். அப்போ இதில் இவங்க சொல்கிறாங்க என்ன, இங்கே பாருங்கள், லைசனை பாருங்களா, பர்சனல் ப்ரைவேட் லேபிள் லைசன். இது வந்து நீங்கள் தாராளமாக இதை என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், செல் பண்ணிக்கொள்ளலாமா. பேசிக்கான அவங்களோட புக்கில் இருக்கிற இதையும் இது பண்ணாமல் நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் சாஃப்ட்வேர் கிளிக் பேங்க் சம்மந்தமாக இருக்குது, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக இருக்குது, டேட்டிங், எஜுகேஷன், ஃபைனான்ஸ் சம்மந்தமாக, இந்த ஃபோரெக்ஸ் சம்மந்தமாக இருக்குது, ஹெல்த் சம்மந்தமாக இருக்குது, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்குது, லோ சம்மந்தமாக இருக்குது, கிண்டில், அதே மாதிரி ஜாப், இன்சூரன்ஸ், ஹெல்த், ஃபேஸ்புக் சம்மந்தமாக இருக்குது, ஃபெமிலி சம்மந்தமாக இருக்குது, ஃபுட் சம்மந்தமாக இருக்குது. யூஸ்ஃபுல்லானது, நல்லா விளங்கி கொள்ளணும், யூஸருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான விஷயத்தை ஷேர் பண்ணணுமா. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணுங்கள்.
சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிங்கன்னா வைரல் மாஸ்டர் லிஸ்ட் பில்டர், ரியலிஸ்ட் எஃப்டிபி, ஈஸி வெப் விசன், கவுண்டர், கஸ்டமர் லிஸ்ட் பில்டர், போல் ரூம், டான்சிங், கேண்டில் மேக்கிங், வீடியோ சைட் பில்டர், பெட் குரூமிங் பில்டர் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய எக்கச்சக்கமாக இது பாருங்களேன் 5+ மேலே போகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பணியை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வீடியோஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் பிஎல்ஆர் ஆர்டிகல்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் பாருங்கள் பிஎல்ஆர் சாஃப்ட்வேர்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய சாஃப்ட்வேர் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன் அஃபிலியேட் ஃபைல் எக்ஸ்ட்ரா வைரல் மாஸ்டர் லிஸ்ட் பில்டர் இப்படி நிறைய இருக்குது. இதை நீங்கள் தேவையானாக்கள் நீங்கள் ஒவ்வொன்றா இது பண்ணி கொள்ளலாம். இது ஃப்ரீ தானே? இது ஃப்ரீ தான். நீங்கள் எந்த எடுகேஷன் சம்மந்தமாக டேட்டிங் சம்மந்தமாக எது சம்மந்தமாக எடுத்தாலும் சரி இங்கே வந்து அது வந்து ஃப்ரீயாக தான் இது பண்ணும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா இந்த வெப்சைட்டில் போட்டுட்டு நம்ம சொன்னோமே அந்த ஃபைல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் லிங்க் எடுத்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். எங்கே நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு வெப்சைட் இருக்கிறது நல்ல இப்போ வெப்சைட்லாம் ஃப்ரீயாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ப்ளோக்கர் மூலமும் க்ரியேட் பண்ணலாம். சோஷியல் மீடியா ஊடாக தான் நீங்கள் இந்த உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் இது கொண்டு வரணும். பின்டரெஸ்ட்லாம் நீங்கள் தாராளமாக லிங்கை டைரெக்டாக ஷேர் பண்ணலாம், பட் ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ணிடலாம். டிக்டாக்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த புக்கோட 2 பேஜ் நல்ல ஒரு அட்ராக்டிவான 2 பேஜ் சும்மா நீங்கள் ஒரு இதை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலே ஓட்டோ கட் நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறாங்களுக்கு தெரியும், ஓட்டோ கட்டெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் வீடியோ அழகான வீடியோ வரும். அந்த வீடியோவை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட்டுக்கு இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். எங்கே இருக்கு ஃப்ரீ டவுன்லோட்டுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து பயோவில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயோவில் லிங்கை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போடலாம், வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து சேனல் இருக்குது, சேனல் க்ரியேட் பண்ணலாம். குரூப்பை விட சேனல் நல்ல ரீச் ஆகும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ஸ் இது பண்ணலாம், விசிட்டர்ஸ் எடுத்து இது பண்ணலாம். அதே மாதிரி குவாரா த்ரெட்ஸ் எல்லாம் இப்போ பேமெண்ட் பண்ணுறதே நல்லா யூஸ் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி புக் வாங்குறேன் அப்போ ஃப்ரீங்க போகக்குள்ள பாருங்கள் இதில் யூசர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு 4 to 5 இது சோஷியல் மீடியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏர்னிங்ஸ் வந்து அந்த எஃபெக்டில் தான். நீங்கள் இதை மட்டும்தான் இப்போ ஏர்னிங்ஸ் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணேன் நீங்கள் இப்படியான ஒரு இதை ஒன்றில் ஒரு ஒர்க் ஒன்று எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து இதையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஒரு இதாக அது அமையாது. ஓகே, ஸோ கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ மெதுவாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது சரியான இது பாரு. ஏன்னா நம்ம ஒரு வேலை எடுக்கிறதுக்காக ஸ்கூலில் 12 வருஷம், யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் எப்படி இது பண்ணி நீங்கள் ஒரு இன்கம் ஸ்கீமுக்கு இது பண்ணுறீங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு காலத்தோடு முடிஞ்சிடும், உங்களை அனுப்பிடுவாங்க. பட் இந்த ஏர்னிங் வந்து அன்லிமிட்டெட். நீங்கள் ஆன்லைன் ஜாப்புங்கிறது வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் ஏர்னிங். நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நேரமும் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதாவது இதில் இருக்கிற ப்ளஸ். அதுக்காக நீங்கள் ஒர்க் போடணும் கட்டாயம். அப்படி ஒர்க் போடாமல் எங்கே இது ஏர்னிங்ஸ் எடுக்கலான்னு சொன்னால் அது பொய்யா? அப்படி ஒன்றுமே இல்லை. தயவுசெய்து ரியாலிட்டிகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் எங்கள் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுலேயும் நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் ஷேர் பண்ணுவோம். கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில் நல்லா கேட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். யாரையுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் குயிக் ரீச்செல்லாம் ஆக்க மாட்டேன்.